மிடில் கிளாஸ் லைஃபுக்குன்னு ஒரு யதார்த்தம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? சின்ன வயசுல இருந்து படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் எது வேணும்னாலும் வீட்டோட நிதி நிலைமையை யோசிச்சு தான் கேட்கணும், வாங்கணும். பிடிச்சதை படிங்க, பிடிச்ச வேலையை செய்யுங்க, அப்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்றாங்க தானே. அது 100% உண்மை. ஆனா மிடில் கிளாஸோட மைண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்பா சேலரியில மட்டும்தானே குடும்பம் ரன் ஆகுது. ஸோ வீட்டில் கஷ்டப்படாம படிக்க வைக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுவோம். அது முடிஞ்சதும் வீட்டில் சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு வேலை கிடைச்சா போதும்னு நினைப்போம். பிடிச்சதோ பிடிக்கலையோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கிடைச்ச வேலைய பண்ணுவாங்க. நம்ம சேலரி வந்துச்சுன்னா வீட்டுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு மனசு நினைக்கும். அப்படியே அந்த வேலையில ஜாயின் பண்ணி லைஃப் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். திரும்பி பார்த்தா ஏஜ் 30+ ஆயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு லைஃப் பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். சரி, இப்போவாது நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஹாபி, பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சா நமக்கு பின்னாடியே ஹவுசிங் லோன், ஸ்கூல் ஃபீஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒரு லைன் போட்டு லைஃப் ஓடிட்டு இருக்கும். மிடில் கிளாஸ் லைஃப்பை குறை சொல்றதுக்காக சொல்லலைங்க, ஆனால் இதுதான் யதார்த்தம். இந்த லைஃப்பை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமா மனசு நிம்மதியோட இருக்கணும், அவ்வளோதான். இதைத்தான் நம்ம கண்ணதாசன் சொல்லுவாரு, உனக்கும் கீழே உள்ளவர்கள் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது என்னுலகம். நான் உங்கள் நித்யா பாலசுப்ரமணியம்.